ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்ம சூப்பரான பாவக்காய் வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? பாவக்காய் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச அந்த பாவக்காய் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்தால் தாங்க இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா சுருள நல்லா வதக்குனிங்கன்னா தொக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்பு சுவை எங்கே போணுச்சுன்னே தெரியாது. அப்படியே சுட சுட சோத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.